வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க. அந்த வேர்டை எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், அதில் வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர்னா எப்படி போடுறது, இல்லை வவல்ஸ் நாட் கம் டுகெதர்னா எப்படி போடுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Now see the questions. Questionல பார்த்தீங்கன்னா in how many several ways the word leading can be arranged so that the vowels always come together. அப்போ லீடிங் வேர்ட்ஸை நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆனால் அதில் வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர், வவல்ஸ் வந்து அதில் இன்க்ளூடட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் ஒரு வேர்ட் அரேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாங்களே இட் கம்ஸ் அண்டர் த பெர்முடேஷன் சாப்டர். ஓகே, அந்த பெர்முடேஷன் சாப்டர்னாலே பெர்முடேஷனாலே என்ன அர்த்தம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் ஒரு வேர்டை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷனில் நம்ம நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம். ஓகே, அதாவது இப்போ ஒரு வேர்டில் வந்து லெட்டர்ஸ் ஒரு 5 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்கும். இப்போ 5 வேர்ட்ஸ்க்குள்ள லெட்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 ஃபேக்டோரியல்னா என்ன மீனிங்னா 5ல ஸ்டார்ட் பண்ணி டிக்ரீசிங் நம்பரில் நம்ம எழுதணும். 5 into 4 into 3 into 2 into 1 like that. Okay, so you have to write like this and then find out the answer. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீடிங் வேர்டுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும், அதில் வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர், வவல்ஸும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது வவல்ஸ் தனியாக எடுத்து எழுதுங்க, கான்சனன்ஸ் தனியாக எடுத்து எழுதிடலாம். ஓகே, இங்கே வவல்ஸ் பார்த்தீங்கன்னா EAI. ஓகே, ஸோ EAIங்கிறது வவல்ஸ், இங்கே வவல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்சனன்ட் தனியாக எடுத்து எழுதிங்க. கான்சனன்ட் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது LDNG. ஓகே, LDNG எடுத்து எழுதியாச்சா? இப்போ எழுதுற பிறகு என்ன பண்ணுன்னா கான்சனன்ஸில் நம்ம இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கும். இதில் வவல்ஸை வந்து ஒன் சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் எத்தனை வவல்ஸ் வந்தாலும் அந்த வவல்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ இந்த வவல்ஸை நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறதுனால அதை ஒரு லெட்டராக எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே ஒரு 4 லெட்டர் ப்ளஸ் வவல் ஒன்றே சேர்த்தா 5 லெட்டர்ஸ். ஓகே, அப்போ இந்த லெட்டர்ஸோட 4 ப்ளஸ் இந்த வவலை சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணி ப்ளஸ் 1, ஸோ டோட்டலி 5. ஓகே, அப்போ நம்ம நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, அப்போ 5 ஃபேக்டோரியல்னா நமக்கு என்ன வரும்? 5 into 4 into 3 into 2 into 1. டோட்டலி நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 120 வரும். ஓகே, இப்போ வவல்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். வவல்ஸ் பார்த்தீங்கன்னா EAI, அப்போ 3 யூனிட் இருக்குதுன்னா அப்போ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 into 2 into 1 that is equal to 6. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க எப்படி கேட்டாங்கன்னா ஒரு வேர்டு, இந்த வேர்டோட வவல்ஸும் சேர்ந்து வந்தால் எவ்வளோ இருக்குன்னு கேட்காங்க. இது நம்ம தனியாக கான்சனன்ட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கோ, இது வவல்ஸ் கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ ரெண்டும் சேர்ந்து வரணும்னா இந்த 120 into 6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get the answer. ஓகே, அப்போ டோட்டலாக என்ன இருக்குன்னா 720 தான். 720 நம்பர் ஆஃப் வேஸில் வந்து we can arrange this word leading. Now we will see one more example in this type. In this type பார்த்தீங்கன்னா detail அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த vowels always come together னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், vowels தனியாக எடுத்துடுங்க. E இருக்குது, then AI, இதுலேயும் EAI தான் வருது. அண்ட் மிச்ச கான்சனன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா DTN. ஓகே, DTL. ஸோ இது vowels, இது கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸில் 3 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ vowelsை நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த கான்சனன்ட்டோட. ஸோ இந்த வேர்டோட அப்போ vowels கன்சிடர் பண்ணால் இட் இஸ் கன்சிடர்ட் as சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ +1 எடுத்துக்கோங்க. இங்கே 3 இருக்குது, +1 பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். இப்போ vowels பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, அப்போ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the answer. Okay, so 4 factorial பார்த்தீங்கன்னா 4 into 3 into 2 into 1. இங்கே 3 factorial பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1. So 4 3s are 12, 12 2s are 24. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s are 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா in how many several ways the word can be arranged so that the vowels not come together. ஏற்கனவே நம்ம பார்த்த சம்மில் பார்த்தீங்கன்னா vowels always come together பார்த்தோம். இப்போ vowels வராமல் இருந்தால் அந்த வேர்ட்ஸை வந்து அந்த வேர்டை எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த கேம்ங்கிற வேர்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும், வவல்ஸ் வராமல். ஓகேயா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் போல எழுதுங்க. இல்லை வவல்ஸ் எத்தனை இருக்குது, AEங்கிற வவல் இருக்குது. ஓகே, AE இது வவல். கான்சனன்ட் பார்த்தீங்கன்னா CM. ஓகே, Cயும் Mங்கிறது தான் கான்சனன்ட்டுங்க. ஓகே, நம்ம எப்போது எப்படி கன்சிடர் பண்ணுவோம், CM ப்ளஸ் இந்த வவல்ஸ் எல்லாத்தையும் சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுவோம், +1 வரும். அப்போ CMோட இன்னொரு யூனிட் சேர்த்துக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ 1 யூனிட் சேர்த்திங்கன்னா 3 யூனிட்ஸ் மட்டும். அப்போ 3 ஃபேக்டோரியல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியலையும் மல்டிப்ளை பண்ணுறது வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர். ஓகே, அப்போ இது வவல்ஸோட சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அப்போ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சா 3 into 2 into 1. Here பார்த்தீங்கன்னா 2 into 1. அப்போ 3 2s are 6, இங்கே 2. ஓகே, அப்போ 6 2s are என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். ஓகே, ஸோ 12ங்கிற ஆன்சர் கிடைச்சிச்சு. இது எதுக்குள்ள ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்து ஆல்வேஸ் கம் டுகெதர், வவல்ஸோட சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கேட்டுக்கிறது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் நாட் கம் டுகெதர். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கேம்ல. ஓகே, அப்போ இந்த டோட்டல் வேர்டோட மைனஸ் வவல்ஸ் கம் டுகெதர் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் வவல்ஸ் நாட் கம் டுகெதர். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்போதும் நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு வவல்ஸ் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு 4 இருக்குது. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 4 இருக்குது இந்த வேர்டில். அப்போ அந்த 4 ஃபேக்டோரியல்லேருந்து வவல்ஸ் வரதை கழிச்சோம்னா வவல்ஸ் நாட் கம் டுகெதர் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, அப்போ 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1 minus 12. ஓகே, அப்போ 4 3s are 12, 12 2s are 24, 24 minus 12 பார்த்தீங்கன்னா again 12. ஸோ 12ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இதே மாதிரி டைப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ஓகே, USAGE. ஓகே, யூசேஜ் இதில் வந்து வவல்ஸ் பார்த்தீங்கன்னா UAE.
ஓகே, இது 3 தான் வவல் UAE. இது வவல்ஸ். கான்சனன்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் ஜியும். ஓகே, இது கான்சனன்ட். அப்போ கான்சனன்ட்டோட நம்ம வவல்ஸ் வந்து சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணிப்போம். அப்போ இது ரெண்டில் 2 லெட்டர்ஸ் இருக்கீங்க. இது ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணி +1 ஆட் பண்ணிங்கன்னா 3 யூனிட்டாக கிடச்சிடும். அப்போ 3 ஃபேக்டோரியல் நம்ம கண்டுபிடிக்கணும். வவல்ஸ்க்கு அதுக்கும் நமக்கு 1 2 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்குள்ள வவல்ஸ் சேர்ந்து இருக்கிற ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 3 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 3 × 2 × 1 6. இதுவும் பார்த்தீங்கன்னா 6. ஓகே, 6 6 36. அப்போ 36ங்கிறது வவல்ஸ் சேர்ந்து வருது. அப்போ சேராமல் வரணும்னா நம்மளுக்கு எத்தனை இந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 5 ஃபேக்டோரியல்லேருந்து வவல்ஸ் கம் டுகெதரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வவல்ஸ் நாட் கம் டுகெதர் கிடைச்சிடும். அப்போ 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 120 - 36. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 84 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது வந்து என்ன புரியுதுன்னா, இப்போ வவல்ஸ் வந்தால் என்ன பண்ணணும், வவல்ஸ் வரலைன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் சில ட்ரிக்ஸோட ஐ மீட் யூ சூன். அண்டர் தி பை.